ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா லெக்ஸோ ரிவார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடிஎம் செல்ஃப் வினிங் ஆப் தான். ஸோ அதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க்ஸ் பண்ணி வந்து மணி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ப்ளஸ் இல்லைனா டைப்பிங் ஒர்க் மாதிரி சும்மா ஆன்லைனில் வீடியோஸ் பார்க்குறது இல்லைனா கேப்சா என்ட்ரி பண்ணுறது மாதிரி சின்ன டாஸ்க் பண்ணாலே மணிங்கிறது கேன் பண்ணி தான். சரி, ஓகே, இந்த ஆப்போட லிங்க் பார்த்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா படுத்திருக்கோம். ஸோ கூகுளில் கொடுத்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுள் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. ஸோ சைன் அப் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் பார்ப்போம். ஓகே, இப்போ தான் தெரியும். ஓப்பனிங் பேஜ் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை என்ன பண்ணுன்னா இப்போ டச் பண்ணிக்குவோம். ஸோ டெய்லி டாஸ்க்குங்கிறது ஒரு போனஸ் கிளைம்பிங் மாதிரி நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் காயின் வந்து ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பப் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை என்ன பண்ணால் அதை செக் நோ கொடுங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்தந்த ஆப்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஸுக்கு தகுந்தாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஸோ டேட்டா ஈக்குவல் டு மணி, எந்த அளவுக்கு ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மணிங்கிறது நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதான் அந்த செகண்ட் ஆப்ஷனோட ஒர்க்கு. ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ச் அண்ட் வின் இருக்குது. ஸோ வந்து ஆட்ஸ் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் ஷோ பண்ணிட்டேன். ஸோ ஆட் வந்து எனக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆட் பார்த்து முடிச்சுட்டு இன்ட்டு கொடுத்து வெளியே வந்துடுங்க. ஸோ ஆட்கான காயின் பார்த்தினா ஆட் ஆகிடுச்சு. ஸோ 3 ஆப்ஷன் முடிச்சிட்டோம். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சால்வ் கேப்சா இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் டச் பண்ணிங்க. அதாவது ஒரு நாளைக்கு 10 கேப்சா வரைக்கும் என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த கேப்சா அங்கே பாக்ஸில் இருக்கிற கரெக்டாக டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதுக்கு எத்தனை காயினுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்பிங் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் டைப்பிங் வந்து டச் பண்ணிக்கிங்க. ஸோ இதுவும் சால்வ் கேப்சா மாதிரி சேம் தான். பட் அதில் நம்பர்ஸ் இருக்கும், இது வந்து வேர்டு இருக்கும். ஸோ இந்த வேர்டு என்னவோ அந்த வேர்டு கரெக்டாக சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ காயின்ங்கிறது கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து மணிங்கிறது ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆஃபர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் தான். அந்த ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணினா மணிங்கிறது அதிகமாக கிடைக்கும். இதில் வந்து காயின்ஸ் பேசிஸ் தான். இது சின்ன சின்ன ஆப் தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாலே போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1 மினிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் கேமுன்னு இருக்குது. இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த கேமில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு 100 காயின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ நேரம் விளையாடுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி காயின் கிடைக்கும். நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு காயின் கால்குலேட் பண்ணிக்கங்க. 1 ஹவர் விளையாண்டாலும் காயினுங்கிறது எங்கேயோ போயிடும். ஸோ ஆன்லைனில் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக தான். சப்போஸ் காயின்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸில் வேலெட்டில் போச்சு. ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணமோ அந்த ஒர்க்கு ஏற்ற மாதிரி காயின்ஸ் வந்து கிரெடிட் இருக்கும். சப்போஸ் நம்ம வித்ரா பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரீடம்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரீடம்ங்கிறது டச் பண்ணிக்கங்க. பட் அதுக்கு முன்னாடி ஸோ அதிகமான காயின்ஸ் தேவை. இப்போ நான் வந்து எதுக்கு மூலியமாக வித்ரா பண்ணுறேன்னா பேடிஎம் மூலியமாக வந்து வித்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பேடிஎம் பார்த்தீங்கன்னா 1000 காயின் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். ஸோ 1000 காயின்ங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் சொன்ன கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணாலே போதும், ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ இதையும் தவிர்த்து நீங்கள் இன்னும் ஜென்ரேட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு 300 காயின் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அவங்க ஏதாவது கேம்ஸுங்கிறது ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே போதும் அவங்களுக்கு ஒரு 600 காயின்ஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். ஸோ 100% ப்ளே தான். ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் செல்ஃபாக என்னன்னு நினச்சிங்கன்னா அதிகமாக கிடைக்காது. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டிங்கன்னா அவங்க எந்தளவுக்கு ப்ளே பண்ணுறாங்களோ அதிலிருந்து கமிஷன்ஸ் கிரெடிட் ஆகும். ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் வந்து மணிங்க தான் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதோட கான்செப்ட். ஸோ இந்த ஆப்பில் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.